Hello folks, welcome back to Techie Fit Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Defy அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து புதுசா லான்ச் பண்ணிருக்க Defy Gravity Zen அப்படின்ற ஒரு பட்ஜெட் இயர்பட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இயர்பட்டோட ரிவ்யூ வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். பட் அதோட பிரைஸ்னு பாத்தீங்க அப்படினா ஒரு 3500 4000 ரூபீஸ் இந்த மாதிரி பிரீமியம் இயர்பட்ஸ் தான் நம்ம வந்து நிறைய வந்து கவர் பண்ணிருக்கோம். பட் அந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல அதிகமா வந்து கமெண்ட்ஸ்னு பாத்தீங்க அப்படினா பட்ஜெட் செக்மெண்ட்ல இயர்பட்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. பட்ஜெட்ல அண்டர் 1000 ரூபீஸ் கேட்டகரியில நல்லா இருக்க மாதிரி இயர்பட்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ அதனால தான் இந்த வீடியோ இந்த Defy Gravity Zen அப்படிங்கற இயர்பட்டை 999 ரூபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த இயர்பட் வந்து வாங்கி ஒரு 7 டேஸா வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஃபுல்லா. சோ நான் யூஸ் பண்ண வர இந்த இயர்பட்டோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, பேட்டரி எல்லாம் நல்லா நிக்குதா, இந்த பட்ஜெட்டுக்கு பேஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத கிளியரா இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்க போனுக்கு வந்து வரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா Defyயோட பிராண்டிங் வந்து இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைடுலயே பாட்டம்ல பார்த்தோம் அப்படினா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 2.5 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. அண்ட் சைட்ஸ்ல எல்லாமே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1, 24 ஹவர்ஸ்க்கான டோட்டல் ப்ளேபேக் டைம், IPX4 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங், குயிக் பேர் சப்போர்ட், 4 நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இருக்கு. அப்புறம் வந்து டர்போ மோட் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாக்ஸோட சைட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல பார்த்தோம் அப்படினா இதோட MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க 2499 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட செல்லிங் பிரைஸ்னு பாத்தீங்க அப்படினா 999 ரூபீஸ் தான். Flipkart அப்புறம் இவங்களோட ஓன் வெப்சைட் ரெண்டுலயுமே வந்து அவைலபிளா இருக்கு. ரெண்டோட லிங்க்குமே கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். சோ வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே இயர்பட்ஸோட கேஸ் வந்து இருக்கு. நம்ம கிட்ட இருக்குது டார்க் சியான் கலர் வேரியன்ட். கேஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட கலருமே டார்க் சியான் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல வந்து இருக்கு. சோ இயர்பட்ஸ்க்கு வந்து அப்புறம் வந்து வருவோம். அடுத்ததா பாக்ஸ்க்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா USB டைப் A to டைப் C கேபிள் வந்து இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு 999 ரூபீஸ்க்கு ரொம்பவே கம்மியான பிராண்ட்ஸ்ல மட்டும் தான் டைப் C வந்து கொடுக்குறாங்க. சோ இவங்களும் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்ததா ரெண்டு டிஃபரண்ட் சைஸஸ்ல இயர்பட்ஸ் வந்து இருக்கு. ரெண்டு பேர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல் வந்து இருக்கு. ரொம்ப குட்டியான சைஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிறிஸ்பா வந்து கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் ஓவர்வியூ, சார்ஜிங், பவர் ஆன் அண்ட் ஆஃப் வந்து எப்படி பண்றது, பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ வாங்குனீங்க அப்படினா கண்டிப்பா வந்து படிச்சு பாருங்க. அண்ட் ஃபைனலா ஒரு வாரண்டி கார்டு வந்து இருக்கு. 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். இயர்பட்ஸோட கேஸும் சரி இயர்பட்டும் சரி நல்லா காம்பாக்ட்டா வந்து மேக் பண்ணிருக்காங்க. கை கடக்கமா நல்லா கம்ஃபர்ட்டா வந்து இருக்கு யூஸ் பண்றதுக்கு. பில்ட் மெட்டீரியல்ஸ்னு பாத்தீங்க அப்படினா இயர்பட்ஸ் அண்ட் இயர்பட்ஸோட கேஸ் ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் ஆனா ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. சில பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினா இயர்பட்ஸோட சைஸ் வந்து பெருசு பண்ணிட்டு மொக்கையான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருப்பாங்க. பட் இவங்க பாத்தீங்க அப்படினா சைஸை வந்து காம்பாக்ட்டா வந்து கொடுத்துட்டு நல்ல கை கடக்கமா வந்து கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்பவே வந்து முக்கியம். அண்டர் 1000 ரூபீஸ்ல வாங்கினாலுமே பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கணும். சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்டோட டிசைன் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு. சைஸ் அண்ட் இதோட ஸ்லீக்னஸ் பயங்கரமா இருக்கு. ஒரு கைக்குள்ள இயர்பட் கேஸே வந்து மறைச்சிடலாம். அந்த அளவுக்கு சைஸ் வந்து குட்டி. கேஸோட சைஸே அந்த அளவுக்கு குட்டி. இயர்பட்டோட சைஸ் பாத்தீங்க அப்படினா அதை விட குட்டி. உங்களுக்கு காதுல வைக்கும்போது பல்ஜா இருக்க மாதிரிலாம் வந்து ஃபீல் இல்ல. இது வந்து கரெக்டா வந்து செட் ஆயிருது. ரொம்பவே காம்பாக்டான சைஸ்ல இருக்கனால கரெக்டா வந்து ஃபிட் ஆயிருது. சோ இயர்பட்டும் சரி இயர்பட்டோட கேஸும் சரி நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பிசிக்கல் ஓவர்வியூ. கேஸோட பேக் சைடுல பாத்தீங்க அப்படினா டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. கேஸ் ஓபன் பண்ணதுமே கோல்டன் ஃபினிஷ்ல இயர்பட்ஸோட சார்ஜிங் பின்ஸ் வந்து இருக்கு. இயர்பட்ஸோட பிசிக்கல் ஓவர்வியூ பாத்தீங்க அப்படினா இயர்பட்டோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல டாப்ல கெபாசிட்டிவ் டச் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க இந்த இடத்துக்கிட்ட. அண்ட் அதுக்கு மேலேயே ஒரு LED இண்டிகேட்டர் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ மைக் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் சேம் இயர்பட்ஸ்ல பாட்டம்ல இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. சோ ஒரு இயர்பட்லயே ரெண்டு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. டாப்ல ஒன்னு பாட்டம்ல ஒன்னு. சோ ரெண்டு இயர்பட்ல மொத்தம் 4 மைக்ரோஃபோன் வந்து இருக்கு. அண்ட் அடுத்ததா இயர் டிப்ஸ் பொறுத்தவரை சிலிகான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா சாஃப்ட்டா வந்து இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் வெயிட் கம்மியா இருக்கனால காதுல இருக்க ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆன் ஆஃப் வந்து எப்படி வந்து பண்றது அப்படின்னு வந்து பாத்துடலாம். பவர் ஆன் ஆஃப் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து ஆட்டோமேட்டிக் பவர் ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் இன்னொன்னு வந்து மேனுவல் பவர் ஆன் அண்ட் ஆஃப். ஆட்டோமேட்டிக் பவர் ஆன் அண்ட் ஆஃப்னு பாத்தீங்க அப்படினா ரொம்பவே சிம்பிள். நீங்க இயர்பட்டை அந்த கேஸ்ல இருந்து எடுத்தீங்கனாவே அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து ஆன் ஆயிடும். இயர்பட் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டு அந்த கேஸ்ல இப்படி வச்சிட்டு அந்த லிட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படினா பவர் வந்து ஆஃப் ஆயிடும். மேனுவல் பவர் ஆன் அண்ட் ஆஃப்னு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எடுத்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப வந்து ஆன் பண்ணனும் அப்படினா இந்த இயர்பட்ல இருக்க கெபாசிட்டிவ் டச் சென்சாரை இப்படி கிளிக் பண்ணி 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஆன் ஆயிடும். மேனுவலா வந்து ஆன் ஆயிடும். அடுத்ததா இப்போ வந்து இயர்பட் வந்து ஆன்ல இருக்கு. நீங்க மேனுவலா ஆஃப் பண்ணனும் அப்படினா அது வந்து ரொம்ப சிம்பிள். மேனுவல் பவர் ஆனுக்கு வந்து பண்ண மாதிரியே அதே சென்சாரை டச் பண்ணி
5 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அடுத்ததா மியூசிக் கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க இயர்பட்ல வந்து பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் டச், இந்த இயர்பட்ல இருக்க ரைட் இயர்பட்டா இருந்தாலும் சரி லெஃப்ட் இயர்பட்டா இருந்தாலும் சரி ஒரு சிங்கிள் டச் வந்து பண்ணீங்க அப்படின்னா பாஸ் ஆயிடும். மறுபடியும் அதை வந்து ரெஸ்யூம் பண்ணி ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னா திரும்ப ஒரு ஷார்ட் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் ஆகிட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரீவியஸ் சாங் போகணும் அப்படின்னா லெஃப்ட் இயர்பட்டை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் வந்து போயிடும். நெக்ஸ்ட் சாங் போகணும் அப்படின்னா ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் வந்து போயிடும். லெஃப்ட் இயர்பட்ல இருக்க சென்சாரை கிளிக் பண்ணி 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்க கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா, சிரி இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஆன் ஆயிடும். அண்ட் இதுல வந்து டர்போ மோட், நார்மல் மோட் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. டர்போ மோட் பாத்தீங்க அப்படின்னா லோ லேட்டன்சில நீங்க வந்து கேம் ஆடும்போது இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டர்போ மோடுக்கு எப்படி வந்து மாத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரைட் இயர்பட்டை கிளிக் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் மோட்ல இருந்து டர்போ மோடுக்கு வந்து மாறிடும். மறுபடியும் டர்போ மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு மாறணும் அப்படின்னா மறுபடியும் லாங் பிரஸ் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா டர்போ மோட்ல இருந்து மறுபடியும் நார்மல் மோடுக்கு வந்து மாறிடும். அடுத்ததா கால் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்டை உங்க போன் கூட வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்க போன்ல வந்து ஒரு கால் வந்து வருது, அதை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சிங்கிள் டச் பண்ணீங்க அப்படின்னா அட்டன் ஆயிடும். மறுபடியும் வர்ற கால் வந்துகிட்டு இருக்கு, பட் ஆனால் நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கல, ரிஜெக்ட் பண்ணி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருக்கும்போதே கால் பேசிட்டு இருக்கும்போதே டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும், அந்த கால் வந்து கட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கண்ட்ரோல். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் பேரிங் ரொம்பவே சிம்பிள். நீங்க பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே இயர்பட் வந்து எடுப்பீங்க, எடுத்த உடனே சார்ஜ் போட்டுருங்க. ஃபுல்லா சார்ஜ் போட்டதுமே நீங்க ஜஸ்ட் அந்த லிட்டை வந்து ஓபன் பண்ணிட்டு கேஸ்ல இருந்து அந்த லிட்டை வந்து ஓபன் பண்ணிட்டு 2 இயர்பட்டை வெளியே எடுத்ததுமே உங்களுக்கு வந்து பேரிங் மோடுக்கு வந்து வந்துரும். வந்ததுக்கு அப்புறமா உங்க போன்ல ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிட்டு அவைலபிள் டிவைசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்டோட நேம் வந்து காமிக்கும், Defy கிராவிட்டி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பேர் ஆயிடும். ஸோ பேரிங் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. அடுத்தடுத்துலாம் பண்ணும்போது இதுல ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் கொடுத்துருக்கனால நீங்க இயர்பட்டை வந்து கேஸ்ல இருந்து எடுத்து அடுத்த செகண்டே உங்க போன்ல ப்ளூடூத் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்டே வந்து கனெக்ட் ஆயிடுது. கால் வந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்ல. கேஸ்ல இருந்து அந்த இயர்பட்டை எடுத்தீங்கன்னா நம்ம வயர்டு இயர்போனை எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் அக்சஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் அக்சஸபிலிட்டி வந்து இதுல வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க சார்ஜ் பண்ணும்போது ஒரு ஒயிட் லைட் வந்து விட்டு ஃபிளாஷ் மாதிரி வந்து எரிஞ்சுக்கிட்டே வந்து இருக்கும். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆனதுமே அந்த ஒயிட் லைட் வந்து செடியா எரிய வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலமாவே நீங்க வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத. அண்ட் நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு 7 டேஸா வந்து யூஸ் பண்ணிருக்கேன். 7 டேஸா கால் பேசுறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிருக்கேன். கால் குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 4 மைக்ரோஃபோன்ஸ் இருக்கனால நம்ம கிட்ட பேசுற பர்சன்ஸ்க்கு நல்லா வந்து ஆடியோ வந்து டெலிவர் ஆகுது. டீசன்டான மைக்ரோஃபோன் குவாலிட்டி வந்து இருக்கு. அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஹைஸ் அண்ட் மிட் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. லோ சவுண்ட்ஸ் வந்து ஒரு சில சாங்ஸ் வந்து கேட்கும்போது மிஸ் ஆகுது. சில சாங்ஸ்ல எல்லாமே அந்த லோ சவுண்ட்ஸ் வந்து கேட்டாதான் பாட்டே வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்கும். அந்த லோ சவுண்ட்ஸ் வந்து சில பாட்டுக்கு மட்டும் ரொம்ப வந்து மிஸ் ஆகுது. மற்றபடி கிளாரிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேஸ் சவுண்ட்ஸை பொறுத்தவரை வேற லெவலா இருக்கு. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க பேஸ் மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு சூப்பரான பேஸ் சவுண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க இயர்பட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. சோ சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இயர்பட்டோட கேஸ் வந்து சார்ஜ் ஆகிறது ரொம்பவே வந்து ஃபாஸ்டா வந்து ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். 1.5 hours வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா 1.25 மணி நேரத்துல வந்து எனக்கு வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுச்சு. அண்ட் பேட்டரி பேக்கப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2-3 hours வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கிட்ட நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. சோ ரொம்பவே நல்ல ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணிருக்காங்க பேட்டரியை பொறுத்தவரை. பிகாஸ் இதுல 10mm டிரைவர் வந்து இல்ல, 6mm டிரைவர் தான் வந்து இருக்கு. சோ 6mm டிரைவர் அப்படின்றனால உங்களுக்கு சார்ஜ் லீக்கேஜ்மே அந்த அளவுக்கு வந்து இல்ல. சோ நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 100,000 rupees கேட்டகரிக்கு நல்ல ஒரு பில் குவாலிட்டி வந்து கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசன்டான குவாலிட்டி வந்து கிடைக்குது. பேஸ் சவுண்ட்ஸ் பக்காவா இருக்கு. பேட்டரியுமே நல்ல ஒரு 1 வீக் கிட்ட வந்து தாங்குது. ஒரு 2-3 hours டெய்லி மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோ 999 rupees அப்படின்ற இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இயர்பட் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி பீட் தமிழ். நன்றி.